Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி வேஸ்டா இருக்கக்கூடிய பல்ப் ஸ்வீட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி கலக்கலான சூப்பரான ஒரு ரியூஸ் ஐடியா தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். செய்யறதும் சிம்பிள் தான், அதே டைமிங்ல பார்க்கவும் அழகா இருக்கும். இன்னொன்று நமக்கு நிறைய காசும் சேவ் ஆகும். வீட்டை டெக்கர் பண்றதுக்கு செலவு பண்ணி தான் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஈஸியா இருக்கக்கூடிய ஐடியாஸ் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கூட வந்து டெக்கர் பண்ணலாம். இந்த மாதிரி வேஸ்டா இருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் ஒரு 5 எடுத்திருக்கேன். பைப் நீங்க எந்த சைஸ்ல எடுக்கிறீங்களோ அதில் எத்தனை அட்டாச் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்து செஞ்சுக்கலாம். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்க அழகா இருக்கும். இன்கேஸ் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் வந்து ஒரே மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 ஹோல்ஸ் போடணும். ஏன்னா இந்த மாதிரி டேக் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். டேகு இல்லை கயிறு கம்பி எதை யூஸ் பண்ணாலுமே நமக்கு கட்டுறதுக்கு ஹோல்ஸ் தேவைப்படும். அதனால இந்த மாதிரி பக்கத்தில் 2 ஹோல்ஸ் வந்து கம்பி ஹீட் பண்ணி போட்டுக்கிறேன். சிலர் வந்து இந்த மாதிரி நான் ஹீட் பண்ணுறதுக்கு தனியாக நான் கேஸ் வேஸ்ட் பண்ணுற மாதிரி நினைக்கிறீங்க, சமையல் செய்யும் போது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வீடியோக்கு இந்த மாதிரி காமிச்சாதான் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால் நான் வந்து தனியாக அப்படியே ஹீட் பண்ணி காமிக்கிறேன். இதுவே வந்து நான் ஃபுல்லாக முடிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாக்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணி காமிப்பேன். மற்றது எல்லாமே நான் வந்து சமையல் செய்யும் போது அப்படியே வந்து அந்த டைமிங்கில் பண்ணிக்கிறது தான். இப்போ பாருங்கள் 2 ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு, மேலே கீழே போட்டாச்சு. அதே மாதிரி அடியிலையும் போட்டுக்கிறேன். அந்த 2 ஹோல்ஸ் வெளியே நம்ம டேக் யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். இப்போ அது வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒயிட் சிமெண்ட் வந்து நமக்கு பேஸ்க்கு தேவைப்படும். அதனால் ஒயிட் சிமெண்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் சிமெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் சிமெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது அதிகமாக இருந்ததால் இதிலே செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பட் நார்மல் சிமெண்ட் ரேட் இன்னுமே கம்மி, நீங்கள் அதை வாங்கி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சிமெண்ட் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பூத்தொட்டி எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் பூத்தொட்டி திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒயிட் சிமெண்ட் போட்டு வச்சுக்கோங்க. பட் நான் அதை அதே ஷேப்பில் இருக்குன்றதுக்காக விட்டுற போகிறேன். அதனால் நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணல. அது ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது நம்ம முன்னாடி வந்து ஒரு பைப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம டேக் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்வீட் பாக்ஸ் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து கட்டி விட்டுடலாம். கீழே வந்து நம்ம ஒயிட் சிமெண்ட்டில் இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதனால் எந்த அளவுக்கு அதில் வந்து கீழே முழுகுமோ அது அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு அதுக்கு மேலேருந்து நம்ம அந்த ஸ்வீட் பாக்ஸை ஜாயின் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அந்த 2 ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று டேக் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய டேக் தான், என்கிட்ட இது நிறைய இருந்ததால் இதே யூஸ் பண்ணிட்டேன். சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இதுவும் வந்து ஓகே, அதை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது லாஸ்ட்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோன்றதுனால நான் வந்து இந்த டேக்கை யூஸ் பண்ணிக்கிட்டேன். டேக் இல்லாதவங்க ஏதாவது கம்பி இல்லை கயிறு யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். டேக்காக இருந்தால் கொஞ்சம் குயிக்காக நமக்கு வேலை முடிஞ்சிடும், லுக்கும் வந்து நீட்டாக இருக்கும். இந்த டேக் வந்து சின்னதெல்லாம் சைஸ் வந்து ₹1 2 இல்லை ₹1 அந்த மாதிரி தான் இருக்கும். ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டாவே நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அவ்வளோதான். எந்த இடத்துல வேணுமோ அங்கே கரெக்டாக வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து உட்காந்துரும். நல்லா டைட் பண்ணி விட்டுடணும். சைடில் இருக்கிற மாதிரி தான் நான் அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நான் அதே டைரக்ஷனில் வந்து நான் ஜாயின் பண்ணல, அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த இடத்துல வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரே டைரக்ஷனில் இல்லாமல் மாற்றி வந்து நம்ம பண்ணும்போது செடி வச்சோம் அப்படின்னா கூட பார்க்குறதுக்கு அந்த லுக் நல்லாயிருக்கும். அதனால் ஒன்று இந்த பக்கம் வச்சுருக்கிறேன்னா இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை வந்து வச்சு கட்டிக்கிறேன். இதே மாதிரி எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டோட்டலாக ஒரு 5 தான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி அடுத்து வந்து நான் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த பக்கம் வச்சுக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த பக்கம் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா அந்த பக்கம் வச்சு முடிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் இன்னும் ஒன்று கூட வந்து அட்டாச் பண்ணியிருக்கலாம். பட் இதுவே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் 5 மட்டும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த டேக் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கம்பி வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கேப் வழியாக உள்ளே விட்டு நீங்கள் வந்து முறுக்கிற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கம்பி யூஸ் பண்ணி கூட வந்து அப்படி முறுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. முன்னாடி நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாட்டில் அது வந்து செட் ஆகிட்டு இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இறுகி இருக்கும். அந்த டைமிங்கில் இந்த ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அப்படியே பிடிச்சிக்கும். எங்கேயுமே அசையாமல் ஆடாமல் எந்த இடத்துல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுறோமோ அப்படியே வந்து பிடிச்சிக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே நின்றுச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட அசையாது. கரெக்டாக இந்த மாதிரி நிற்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு, அதாவது இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைங்க. அப்போ தான் நமக்கு அதே பொசிஷனில் நிற்கும். இது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காயட்டும்.
கண்டிப்பாக காயறதுக்கு ஒரு நாள் டைம் எடுக்கும். நான் நேற்று ஈவினிங் போல் செஞ்சுருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் நல்லா வந்து செட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ எடுத்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கீழே பேஸ் வந்து பிளாக் கலர் அப்படின்றதுனால சரி ஃபுல்லாக பிளாக்கே பண்ணிடலான்னு நான் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் பண்ணிக்கலாம், கோல்டன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிமெண்ட் வந்து நம்ம போட்டு செட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதை வந்து நம்ம திருப்பி போட்டு தட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பாட்டிலேருந்து வந்துடும். பட் நான் வந்து பண்ணல, ஏன்னா எனக்கு வந்து அந்த பாட்டிலே இருந்துச்சுன்னா தான் லுக் நல்லா இருக்குன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு பாட் யூஸ் பண்ண வேணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி போட்டு தட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ மணல் எடுத்து வச்சுருக்கிறேன். செடி வைக்கணும். ஒன்றுத்தில் மணி பிளான்ட், ஒன்றுத்தில் ஃப்ளார் அந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அன்னைக்கு, அதாவது மணல் போட்டு செடி வச்ச அன்றைக்கே எடுத்தது. சொல்லுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் 1 மாதம் இல்லை 2 வாரம் 3 வாரம் கழித்து பார்க்கும்போது எல்லாம் இன்னும் நல்லா அடர்த்தியாக இருக்கும். பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதெல்லாம் கடையில் கூட நமக்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் என்னோடய ஓன் யூஸ்க்காக தான் செஞ்சுருந்தேன். சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.